நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பாஜக என்னைக்குமே பணம் கொடுத்து ஓட்டு வாங்காதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஒரு கேண்டிடேட்டுக்கு 20 கோடி வரைக்கும் கொடுத்தாங்க, அக்கௌண்ட்ல போட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம் கேண்டிடேட் என்ன பண்ணாங்க, ஒரு 60% அந்த பணத்துல 1 கோடி 2 கோடி செலவு மீதி பண்ற பாக்கெட்ல போட்டுருந்தாங்க. எல்லாருமே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கட்சி எப்படி வளர்த்த போறீங்க? மத்திய பாஜகவை ஏமாற்றி பிழைப்புகளுக்கே மீண்டும் 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 சீட் கொடுத்தீங்கன்னா இதுதான் நடக்கும். பியூஷ் கோயல் விட்டா, பியூஷ் கோயல் தமிழே தெரியல, அவனால ஏமாத்தி போட்டாச்சாங்க, அவரை ஏமாத்திட்டாங்க. மோடி வந்து தேர்தலுக்கு முன்பு காட்டிய தீவிரம் தேர்தல் பிரச்சாரம் போது காட்டணும்னு காட்டீங்கன்னா காட்டல. அமித்ஷாவும் பெருசா காட்டல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது வேகாத கேஸ், போனியாவாத கேஸ் தெரிஞ்சு போச்சு. சத்தியமூர்த்தி பவனும் கமலாலயமும் ஒரே டிகிரியில ஓடுதானா, ஒரே டிகிரியில தான் ஓடுது. தலைவர் என்பவர் யார்? தலைமை பொறுப்பில் இருப்பவர். காங்கிரஸ்னா சோனியா காந்தி, பிஜேபினா மோடி. சோனியா காந்திக்கு மேல தலைவர் இருக்க முடியுமா? மோடிக்கு மேல தலைவர் இருக்க முடியுமா? இங்க தலைவருக்கு மேல 100 தலைவர் இருக்காங்க காங்கிரஸ் பிஜேபியில. அதுதான் வேடிக்கை, அதான் சிக்கல். திமுகவும் அதிமுகவும் சும்மா ரேஸ் மாதிரி ஓடுது. நொண்டிக்கு மாதிரி ஓடுனீங்கன்னா என்னைக்கு நீங்க திராவிட கட்சியை மாத்த போறீங்க? என்னைக்கு திராவிட கட்சிக்கு மாற்றா வர போறீங்க? கடவுளுக்கு தான் வெளிச்சம். தனி மனித தலைமை தான் உலகம் முழுக்க பேசப்படலாச்சு. விஜய் திருப்பி சினிமாவுக்கு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் திமுக ஆட்சிக்கு வந்தா சினிமாவுக்கு போறது வாய்ப்புகள் கம்மி. அதிமுக ஆட்சி வந்தா அந்த வாய்ப்பு இருக்கு. தேர்தல் முடிவுக்கு பல மாற்றங்கள் வரும். தேர்தலுக்கு பிறகு நல்லா விஜய் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா காங்கிரஸ் விசிகாலாம் இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக திமுகவோட ஜோதியில கலக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்கள் இவ்வளவு நம்பிக்கையா சார் அவர் மேல வந்தா ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த மைண்ட் செட் எப்படி சார் பாக்குறது? எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்கதான் ஆதரவு. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 27 சீட்ல பாஜக வந்து போட்டிட்டு இருந்திருக்காங்களா சார்? இந்த கிரவுண்ட்ல அவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணாங்களா? எப்படி சார் இருந்துச்சு? இல்லமா, இப்போ எனக்கு தெரிஞ்ச சில தொகுதிகள்ல பாஜக என்னைக்குமே பணம் கொடுத்து ஓட்டு வாங்காதுன்னு ஒரு ரூல் இருக்கு. ஒரு கேண்டிடேட்டுக்கு 20 கோடி வரைக்கும் கொடுத்தாங்க. 40 லட்சம் ரூபாயை வந்து அக்கௌண்ட்ல போட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் பிரகாரம். அது தனி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி போட்டாங்க. அதெல்லாம் மீதி 20 கோடி ஏபிசி பிரிச்சு 20, 15, 10 மாதிரி கொடுத்தாங்க. இப்ப மயிலாப்பூர்ல 20, இது வேல்முருகன் தொகுதி 20, அந்த மாதிரி முக்கியமான தொகுதி மதுரை 20 கொடுத்துட்டாங்க. அது எதுக்குன்னா தொண்டர்களுக்கு சாப்பாடு செலவு, டிரான்ஸ்போர்ட் பில்லு, போஸ்டர் அடிக்கிறது, ஹேண்ட் பில் கொடுக்கறது, வீடியோ வைக்கிறது, அந்த மாதிரி செலவுக்கு. கேண்டிடேட் என்ன பண்ணாங்க, ஒரு 60% அந்த பணத்துல 1 கோடி 2 கோடி செலவு மீதி பணத்தை பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. சோ கட்சிக்காரனும் திருப்தி இல்லை. கட்சிக்காரன் என்ன பண்ணா, ஒதுங்கிட்டான். இப்போ மயிலாப்பூர்ல அதிமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. நடராஜ் ஜெயிச்சாரு, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக காரன் பார்த்தா 2 நாளைக்கு வந்தான், அவன் லஞ்சம் கேட்கல. இப்போ திமுக எல்லாம் கரெக்டா தொண்டர்கள் வந்தாங்கன்னா காஃபி, டிஃபனு, சாப்பாடு, டின்னர் பிளஸ் 1000 ரூபாய் கவர்ல போட்டு கொடுத்தாங்க. மாவட்ட செயலாளர் கரெக்டா ஒர்க் பண்ற லிஸ்ட் அட்டண்டன்ஸ் மாதிரி குப்புசாமி, ராமசாமி, முன்சாமி, கோயின்சாமி, ஜாக்கப், இஸ்மாயில் எல்லாம் டிக்கெட் கடை வாங்கி போயிட்டாரு. அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் அவங்க காலைல 6 மணிக்கு வேலை செய்வோம். இங்க மயிலாப்பூர்ல போய் ஏடிஎம் வேற நின்று இருக்கான், பணங்கன்னா ஒண்ணு வரல. வேலைச்சாரிக்கு போட்டு அசோக் வேலை செய்யுது. பாஜக நின்று இருக்கான், ஒன்னும் தேரல. அசோக் பாத்துட்டே இருக்காரு, டக்கு டக்குன்னு நிறுத்தினார். இது என்ன நடந்ததுன்னா, மத்திய பாஜகவை ஏமாற்றி பிழைப்புகளுக்கே மீண்டும் 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 சீட் கொடுத்தீங்கன்னா இதுதான் நடக்கும். தொடர்ந்து தமிழிசை எல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழிசை நான் சொல்ல மாட்டேன், எல்லாருமே தமிழிசை மட்டும் லிஸ்ட்ல வரல, நிறைய பேர் இருக்காங்க. அது 1 2 இல்ல, எல்லாருமே இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கட்சி எப்படி வளர்த்த போறீங்க? காங்கிரஸ் கட்சியை விட சீனமாயிட்டு வருதான்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் தமிழக பாஜக சீனமாயிட்டு வருது. தொடர்ந்து அமித்ஷா கூட 2-3 வாட்டி வந்துட்டு போயிட்டாருல சார், அவருக்கும் ரிப்போர்ட் போயிருக்கோம்ல, அவர் ஏன் அதை கவனிக்காம இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் மயிலாப்பூர் மட்டும் தான் கேம்பெயின் பண்ணாரு, எங்கேயும் கேம்பெயின் பண்ணல. மோடி வந்து மொடக்குறிச்சி போனார், 2 போயிட்டார். பெரிய லெவல்ல சுற்றுப்பயணம் பண்ணல. பியூஷ் கோயல் விட்டா, பியூஷ் கோயல் தமிழே தெரியல, அவர் நல்லா ஏமாத்தி போட்டாச்சாங்க, அவரை ஏமாத்திட்டாங்க. இப்போ மோடி வந்து தேர்தலுக்கு முன்பு காட்டிய தீவிரம் தேர்தல் பிரச்சாரம் போது காட்டணும்னு காட்டீங்கன்னா காட்டல. கரெக்ட் சார். இந்த வாட்டி அவர் பெருசா வந்த அமித்ஷாவும் பெருசா காட்டல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது வேகாத கேஸ், போனியாவாத கேஸ் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
அவங்க இன்டெலிஜென்ஸ் வரும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். சொல்லிட்டாங்க டோன்ட் டாக் அபௌட் தமிழ்நாடு மோடி. ஏதோ பேரு கூப்பிட்டீங்க வந்து பாத்துட்டு போயிட்டேன். இங்க அங்க வாங்க பிஎம் சொல்லிச்சா ஷட் அப், இதான் பிளான், இஷ்டமே இருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணி வெஸ்ட் பெங்கால் போய் வெஸ்ட் பெங்கால்ல என்ன கான்சன்ட்ரேட் பண்ணாரு மோடி. அமித்ஷா அங்கேயே குடியும் கொடுத்தனமா உட்காந்துட்டாரு. பீச் கோயில் அமுச்சு வச்சிங்களே, ஒண்ணும் பண்ணல, ஜாலியா இருந்து போட்டார். அவர் வேலைங்க எல்லாம் கவனிச்சாங்க, நல்லா கவனிக்கப்பட்டார், கவனிச்சாரு, அவர் வேலையை முடிச்சு கிளம்பி போட்டார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியில இருக்க அதே பிரச்சனை தான் இங்கேயும் இருக்கா சார்? 20 பேரு சத்தியமூர்த்தி பவனும் கமலாலயமும் ஒரே டிகிரியில ஓடுதானா, ஒரே டிகிரியில தான் ஓடுது ரெண்டுமே. இது எப்படி சார் இவங்க வந்து எல்லாமே தீர்க்க போறாங்க இந்த பிரச்சனையை? தலைமை வேணும், ஸ்ட்ராங் தலைமை வேணும், ஸ்ட்ராங் தலைமை. காங்கிரஸ்லயும் ஒரு ரொம்ப வீக்கா போச்சு. வாழப்பாடி ராமமூர்த்தி மூப்பனார் இருக்கும் போதெல்லாம் காங்கிரஸ் பலமான கட்சி. மூப்பனார் இருக்கும் போதெல்லாம் கலைஞர் மூப்பனார் பார்க்க வருவார். வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு தொலை நிற்க முடியாது. குமுசாமி, ராமசாமி, முன்சாமி நல்லா பண்றீங்கடா இருக்க. ஒரு தொண்டனையும் தொண்டர்களின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி தான். காமராஜர் அடுத்தபடியா மீதில தலைவர் இருந்தாங்க, பி ராமச்சந்திரன் நிறைய பேர் இருந்தாங்க. தொண்டர்களுடைய அணுகி பழகக்கூடியவர்கள் வாழப்பாடி மாதிரி மூப்பனார் மாதிரி கிடையாது. மூப்பனார் பண்ணையாரா இருந்தா கூட தொண்டர்கள் மரியாதை கொடுப்பார், வீட்டுல மீட் பண்ணுவார். போச்சே, அப்புறம் எல்லாம் போச்சு. எல்லாம் ஊர் காங்கிரஸ் தான் ஊர் பேரே தரணும், தலைவரா போன. தலைவர் என்பவர் யார்? தலைமை பொறுப்பில் இருப்பவர். இப்ப காங்கிரஸ் சோனியா காந்தி, பிஜேபினா மோடி. சோனியா காந்திக்கு மேல தலைவர் இருக்க முடியுமா? மோடிக்கு மேல தலைவர் இருக்க முடியுமா? இங்க தலைவருக்கு மேல 100 தலைவர் இருக்காங்க காங்கிரஸ் பிஜேபியில. அதுதான் வேடிக்கை, அதான் சிக்கல். அதான் சிக்கல். உங்களுக்கு வேடிக்கையான சிக்கல் தான். லீடர் should be the tallest man in the party அப்படி ஒரு சட்டமே இருக்கு. அது என்னைக்கு பிரேக் பண்ணி பிஜேபி நிதின் நபீனை போட்டுக்குது, அது யாரும் பாதி பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு ஓடுங்கதெல்லாம் ஒரு டம்மி பீஸ் ஒருத்தர் போடணும். நட்டா மாதிரி, நட்டா எஸ் கைது போடு. அமித்ஷா மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்துட்டு நட்டா வந்து அதெல்லாம் பாதாளம். ஆனா அமித்ஷா இந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு போதுங்க, நான் சொல்லபடி கேட்டு போதும். இது ஆர்எஸ்எஸ் விரும்புதா சார் இந்த மாதிரி போக்கு? ஆர்எஸ் என்னங்க பண்ணும்? பிஜேபி ஒன்றுல ஆர்எஸ் தலைவர் முடியுமா? அந்த மாதிரி காங்கிரஸ் பத்தி மல்லிகா காரிய எனக்கு எதுவும் கேட்காதீங்க, டென்ஷன் பத்துல போய் கேட்டு வந்துருங்க, சோனியா அம்மா பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கு நான் சும்மா போஸ்ட்மேன் தான், நீங்க குடிக்க லெட்டர் வாங்கி கொடுப்பேன். அங்கேயும் ஒரு செயல்படாத தலைவர், இங்க செயல்படுற தலைவர், முகமரியாத தலைவர். கார்கேனா தமிழ்நாட்டுல வந்து கேம்பெயின் பண்ணாரு. எவ்வளவு பேரு கார்கே தெரியும்? ராகுல் காந்தி வந்தா, சோனியா காந்தி வந்தா, பிரியங்கா ஏன் வரல? சுத்தமா வரல. தமிழ்நாடு சுத்தமா வரல, பாய்காட் பண்ணிட்டாங்க. அவங்க விஜயோட போன ஆசைப்பட்டாங்க. அவங்க விஜயோட போன ஆசைப்பட்டது காரணம், விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணி வச்சா கேரளால ஜெயிக்கும்னு கேசி வேணுகோபால் எழுதி கொடுத்தாரு. அந்த கால்குலேஷன்ல பண்ணாங்க. பிரியங்கா சோனியா காந்தி மகளா இருந்தா கூட கேரளா எம்பி, அவங்க வயநாடு எம்பி. அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா எப்படியாவது விஜய் கூட போலாமா, கேரளால காங்கிரஸ் ஜெயிக்குமா, அடுத்த சீஃப் மினிஸ்டரா இல்லாமா? இல்ல வேணுகோபால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கோசரம் விஜய் கொண்டு வரணும்னு பார்க்க யாரும் தூபம் போட்டு விட்டாங்க. நம்ம நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னாச்சு, அந்த டீல் போச்சு. பிரியங்கா கோவத்துல வரலன்னு ராகுல் வந்து ஏதோ பேசினாரு, போயிட்டார். அவர் ஒன்றும் பெருசா கண்டுக்கல. அவர் டிரான்ஸ்லேஷன் சொதப்பி எதிர்ப்பி சொன்னாதான், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நாட் கம் டு தமிழ்நாடு பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மூஞ்சில கோவத்தை காமிச்சு போயிட்டார். அந்த வீடியோல பாத்துருப்பீங்க, தூக்கி அடிச்சு போயிட்டார் பேப்பர்லாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல்ல கட்சியை வச்சுட்டு என்னத்த நீங்க சாதிக்க போறீங்க? நொண்டி குதிரையை வச்சுட்டு ரேஸ்ல ஓட போறீங்க. திமுகவும் அதிமுகவும் சும்மா ரேஸ் மாதிரி ஓடுது. நீங்க நொண்டி குதிரை மாதிரி ஓடுனீங்கன்னா என்னைக்கு நீங்க திராவிட கட்சியை மாத்த போறீங்க? என்னைக்கு திராவிட கட்சிக்கு மாற்றா வர போறீங்க? கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓகே, இல்ல சார், இப்ப தாவேக்காலையும் பாத்தீங்கன்னா இப்ப விஜய் மட்டும் தான் சார் ஃபேஸா இருக்காரு. அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? அது ஒரு எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, ஒரு கட்சிக்கு ஒரு ஃபேஸ். இப்போ பிஜேபிக்கு ஃபேஸ் யாரு? மோடி. அமித்ஷா பேர் சொல்லுவீங்களா? இல்ல சார். மோடி 1ன்னா அமித்ஷா 100, ராஜ்நாத் சிங் 102, அப்புறம் வந்து 103, அப்படிதான் வரும். ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதா 1ன்னா ஓபிஎஸ் 100, எடப்பாடி 110, செங்கோட்டையன். எம்ஜிஆர் பீரியட் அப்படிதான். கலைஞர் இருக்கும்போது கலைஞருக்கு ஈக்குவலா யாரும் சொல்ல முடியுமா? நீங்க முடியும். ஆற்காடு, அன்பழகன்லாம் கலைஞர் கூட இருப்பாங்களே தவிர கலைஞர் ஈக்குவலா இருக்க முடியாது. கலைஞர் சாராக்கு போனா அவர் தான் போவார். ஸ்டாலின் அதே மாதிரி தான் வச்சிருந்தார் லாஸ்ட் வரைக்கும். அந்த மாதிரி தனி மனித துடிபாதல் என்பது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு இந்தியா முழுக்க பரவிச்சு. காங்கிரஸ்னா ராகுல், பிஜேபினா மோடி, ஆம் ஆத்மினா கேஜ்ரிவால், பவர் கட்சினா சரத் பவர், மம்தானா மம்தா பானர்ஜி. சிவசேனா யாரு சார்? சிவசேனா இப்ப பால் தாக்கரே பையன் புரியுதா? ஒரிஜினல் தாக்கரே ஃபேமிலி சிவசேனா எழுந்தாச்சு. ஷிண்டே தான் சிவசேனாவோட முகம். அது மாதிரி தெலுங்கு தேசம், ஆந்திரா சந்திரபாபு நாயுடு. அந்த மாதிரி தனி மனித கண்ட்ரோல்ல தான் இந்தியா. அப்படி சொல்றீங்க, டொனால்டு ட்ரம்ப் ரிபப்ளிகன் பார்ட்டியோட ஹெட், அவர் ஏத்து போட்டி போட ஆளே கிடையாது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கட்சியில ஆளே இல்ல. ஏன் தெரியல, விட்டு ஆளே இல்ல, ஆள் இல்லன்றாங்க. யாரும் வரமாட்டாங்களா? எவ்வளவு எழுதி இருக்காங்க. கெனடி ஃபேமிலி எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி உலகமே இப்போ பாத்தீங்க, பியூட்டின் அவர் பீட் 10 வருஷம் 20 வருஷம் ஆளே கிடையாது.
தனி மனித தலைமை தான் உலகம் முழுக்க பேசு பொருளாயிட்டு. இல்ல சார், ஏற்கனவே இந்த ஏடிஎம்கேல இந்த பிரச்சனை இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா தான் ஃபேஸா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுக தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து விஜய் மட்டும் தான் ஃபேஸா இருக்காரு. நாளைக்கு வந்து அவர் வந்து இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்சி எப்படி சார் இயங்கும் அப்படின்றது கேள்வி வருது சார். யார் இல்லைன்னா இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்ப தாவேக்கால இப்ப ஒரு விஜய் இல்ல, ஒரு பிஸி ஆயிட்டா, வேற ஷெட்யூல்ல போயிட்டாருன்னா அடுத்து அந்த கட்சி யாரு இயக்குவா? விஜய் வந்து அரசியலுக்கு குதிச்சார முழுமுச்சா குதிச்சிருவார். நீங்க சொல்ற பாசிபிலிட்டி இப்போ இந்த தேர்தல்ல ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கலன்னா 50-50 சான்ஸ் வச்சுக்கலாம். கமல் மாதிரி கட்சியை கழிச்சிட்டு ஒரு மக்கள் ஏகமா பண்ணிட்டு போயிடலாம். இல்ல ஒரு 10 சீட் வந்தா ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா விஜய் திருப்பி சினிமாவுக்கு போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் திமுக ஆட்சிக்கு வந்தா சினிமாவுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதிமுக ஆட்சி வந்தா அந்த வாய்ப்பு இருக்கு. அவர் சினிமா தொந்தரவு பண்ண மாட்டாங்க. விஜய் ஆட்சி அமைச்சா கூட அவர் சினிமா போறதுக்கு வாய்ப்பு கம்மி. சிஎம் நான் எல்லா பாசிபிலிட்டியும் சொல்றேன், இதுதான் நடக்கும்னு சொல்ல. விஜய் சிஎம் ஆயிட்டாலும் சினிமா எம்ஜிஆர் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் தான் கடைசி படம் அவருக்கு. அப்புறம் பண்ண முடியாதுட்டார். பாணியில எல்லாம் கேட்டாங்களாம், விட்டுருக்க சிஎம் வேலை போய் 2 வருஷம் சவாரி பண்ண முடியாதுன்றார். ஜெயலலிதா அந்த மாதிரி முன்னாடியே விலகிட்டாங்க. விஜய் சினிமா பக்கம் போறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால விஜய் கட்சி விஜயால் தான் வளரும், வேற யாரும் வளர்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. சார் எனக்கு டவுட் சார், இப்ப வந்து விஜய் மேல ஏகப்பட்ட அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னா தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய ஜனநாயகன் படம், இப்படி இருந்தும் மக்கள் இவ்வளவு நம்பிக்கையா சார் அவர் மேல வந்த ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த மைண்ட் செட் எப்படி சார் பாக்குறது? எதிர்ப்பு எங்க இருக்கோ அங்கதான் ஆதரவு. காய்ச்ச மரத்தை தான் கல்லடி பண்ணுவாங்க. ஆமா, சிவாஜி கணேசன் திமுக இருந்தவருக்கு அவர் யாரும் மதிக்கல. அவர் திருப்பதியில போய் மொட்டை போட்டு வந்தார். இது எவ்வளவு பேர் தெரியும், எனக்கு தெரியும், நான் புத்தகம் படிச்சிருக்கேன், நான் பார்த்தது இல்லை. மொட்டை போட்டு வந்தாரு. மொட்டை தள்ள கணேசா என்ன ஆச்சு கொள்கைன்னு கேட்டு திமுக கலடா பண்ணாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸ்ல காமராஜர் முன்னாடி ஜாயின் பண்ணாரு. காங்கிரஸ்ல பிரபலமான அளவுக்கு, இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எம்ஜிஆரும் சிவாஜி இருந்த முதல் கட்சி திமுக. ரெண்டு பேரும் திமுக இருந்தாங்க. திருப்பதியில போய் மொட்டை போட்டான ஒரே காலத்தால திமுக கிண்டல் பண்ணி வெளியில வந்துட்டார். நான் சொல்றது 1950கள் 55 அந்த பீரியட்ல 60 வல்லவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே கட்சியில இருந்த 2 பேரும். அப்புறம் காங்கிரஸ் காமராஜர் ப்ராப்ளம் ஆயிட்டார். அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அரசியல் பிரபலம் வந்து கட்சி சார்ந்தது இருக்கு. ஆனா அதே சிவாஜி எம்ஜிஆருக்கு ஃபாலோ முடியல. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே தோத்துட்டார். தனி கட்சி தோத்துட்டார். காங்கிரஸ் முகம் கொடுத்தது. காமராஜரின் செல்லப்பிள்ளையா இருந்தார். அண்ணாவின் செல்லப்பிள்ளையா இருந்தவருக்கு எம்ஜிஆர் திமுக இருந்தார். கலைஞரோட கருத்து வேறுபாடு வந்த உடனே தனி கட்சி ஆரம்பிச்சார். அதே சிவாஜி வந்து ஜானகி அம்மையார் கூட்டணி ஆதரிக்கிறதுக்கு காங்கிரஸ் தலைமை எதிர்த்து கூட்டணி ஆதரிச்சு கூட்டணி அவங்க வந்து ராஜினாமா பண்ணி தேர்தலில் போட்டி போட்டதுக்கு அப்புறம் அரசியல் காணாம போயிட்டார். உலகமாக நடிகர் மர்லன் பிராண்டோ ஆஃப் இந்தியா. எல்லாருக்குமே அரசியல் ஒத்து வராது. கமலஹாசன் ஒத்து வந்ததா? பாக்யராஜுக்கு வந்ததா? டிஆருக்கு வந்ததா? வரல. அவங்களாம் சிறந்த நடிகர்கள், சிறந்த இயக்குநர்கள், சகலகலா வல்லவர்கள். பாக்யராஜ் மாதிரி கதைவசனம் கிடையாது. டிஆர் மாதிரி சகலகலா வல்லவர் உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயமே தெரியுதல் கிடையாது. சிவாஜி கணேசன் உலக நடிப்பு சொந்தக்காரர். எல்லாருக்கும் அரசியல் வராது. நீங்க பார்த்த அப்சர்வேஷன் படி விஜய் அதுக்கப்புறம் அரசியல் இயங்குவார்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டாலும் இதுக்கப்புறம் திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணுவார்னு உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கா சார்? இல்ல, இப்போ எல்லாமே விலை உங்களுக்கு 4ஆம் தேதி தெரிஞ்சு போடும். முன்கூட்டியா வந்து ஜோசியம் சொல்றதை விட, ஆனா எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இருப்பாருன்னு தான் தோன்றுது. அது முழு முதல் காரணம் இவ்வளவு தூரம் கலப்பணி பண்ணிட்டு கமலஹாசன் மாதிரி கட்சி கழிச்சிட்டு போவாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. கமலஹாசன் மாதிரி போட்டி போட மாட்டேன்னா அவ எது கட்சி எடுத்து கழிச்சிட்டு போங்களேன். கிட்டத்தட்ட கழிச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த தேர்தல் முடிவுக்கு பல மாற்றங்கள் வரும். ஒரு மாற்றம் மதிமுக வந்து திமுகவில் கரைஞ்சிரும். அவர் பையன் தான் எப்படியுமே திமுக எம்பி ஆயிடுவாரு. வைக்க அப்படி கொஞ்சம் திமுக ஓய்வு பெற்ற மாதிரி போயிடுவாரு. மதிமுக கலைஞ்சிரும். அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் விசிகாவோட சேர்ந்துரும். அப்ப காங்கிரஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெளியில வந்துடும். ஸோ பல்வேறு மாற்றங்கள் நிகழுமான்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு நல்லா விஜய் பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா காங்கிரஸ் விசிகாலாம் இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மதிமுக திமுகவோட ஜோதியில கலக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பல்வேறு வகையான மாற்றங்கள். பாஜக அண்ணாமலை தலைமை ஏற்றாருன்னா தனித்துவம் பெறும். பார்லிமெண்ட் தேர்தல் 40 போட்டு 20 ஜெயிச்சு காட்டுறேன் பாரு, தனி அவர் பண்ணுவார். அந்த மாதிரி எப்படி நோட்டாக்கு 18% இந்தியா கொண்டு போனாரோ இப்ப திருப்பி நோட்டா கிட்ட வந்துருச்சு. கீழே வந்து மறக்க முடியாத உண்மை. இந்த வாட்டி 20-27 பேர் தோத்து போனாங்கன்னா அப்புறம் கட்சி கெட்ட பேர் மாத்தி தான் ஆகணும். என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே சார், நிறைய விஷயம் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.